ஹாய் டார்மீஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். அண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய சாரி, ஓகேவா? ஸோ எனக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் நான் சொல்லியிருப்பேன் இல்லைடா, எனக்கு சில ஹெல்த் இஷ்யூ தான், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ நான் நல்லா இருக்கேன். அதனால தான் உங்கள் எல்லாேருக்கும் வீடியோ போடலான்னு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் பிடிச்சா பாருங்கள், ஓகேவா? பிடிக்காமல் பார்க்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னடானா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான்டா பார்க்குறீங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சும்மா எப்படி இருந்துச்சு ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், ரொம்ப ட்ரையாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக சும்மா ஜல்சா பண்ணுற மாதிரி ஒரு ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். ஜிகேயோட ஒன் ஷாட் தான், சரியா? தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஹெட்ஃபோன் போடாமல் இருந்தீங்கன்னா கம்பெனி உறுப்பாகாது, ஓகேவாடா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக எந்த இன்ட்ரோவும் வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் ஃப்ரெண்டு டீனாவும், ஒயன் இங்கே எங்கே போய் இல்லடி, ஏன்டி என் உயிரை வாங்கிட்டுருக்கு? டீனா சும்மா இருடி, இங்கே தாண்டி எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க, பக்கத்து தெருவுனாங்க, எதிர்த்து தெருவுனாங்க, ஆனால் அந்த இடத்த மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்கடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு டீனாவும் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது உங்கள் முன்னாடி ஒரு பைக் வந்து நிற்கிது. 2 லேடிஸ், வேர் ஆர் யூ கோயிங்? நாங்கள் எங்கேயோ போகிறோம். நீ யார்? அட சொல்லுங்கம்மா, சொன்னீங்கன்னா வழி சொல்வல்ல, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் பேசுகிறான். ஸோ நீங்கள் இங்கே ஜான்ஸ் டாட்டூ சென்டர் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் பார்ட்டியை பார்க்க வந்திருக்கீங்களா? உங்கள் பார்ட்டியெல்லாம் நாங்கள் பார்க்க வரல, நாங்கள் டாட்டூ ஷாப்பை பார்க்க வந்தோம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு தெரிஞ்ச இடம் தாந்தோ, அந்த தெருவில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி நாங்கள் போய்க்கிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு டீனாவும் போயிட்டுருக்கீங்க. அப்போ டீனா, வயன் இதெல்லாம் சரியாக வராதுடி, சொன்னால் கேளுடி, நம்ம காலேஜ் தான் படிக்கணும், அதுக்குள்ளே நீ டாட்டூ அது இதுன்னு நீ உங்கள் அம்மா கிட்டே மாட்டிக்கிட்ட, அப்புறம் உங்கள் அம்மா எனக்கு தாண்டி ஃபோன் பண்ணுவாங்க. டீனா சும்மா ரெடி, நானும் வளர்ந்துட்டேன், எனக்கும் இப்போ 18 ஆகிடுச்சு, நானும் டாட்டூ போட்டுக்கலாம் தான், ஆனால் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு போடுடி, சும்மா பயப்படாத வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு டீனாவும் போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் என்ட்ரன்ஸ், அதாவது இந்த முன்னாடி உட்காந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு ஆள் வந்து, வாங்க கேர்ள்ஸ், எங்கே போடணும், எந்த டேட்டு போடணும்? நாங்கள் வந்து ஜியானை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜியான் தான் உங்களுக்கு போடுவார். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் எங்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்படியா, சரி, எனக்கு இந்த செஸ்கிட்ட எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை போடணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பட்டர்ஃப்ளையா? சரி, எந்த மாதிரி பட்டர்ஃப்ளை? படுத்துட்ருக்க மாதிரியா, இல்லை கட்டிப்பிச்சுன்னு உருந்துட்டுருக்க மாதிரியா? என்னது, இல்லை ஒரு பட்டாம்பூச்சியா 2 பட்டாம்பூச்சியா? தெளிவாக சொல்லுங்கள். 2 பட்டாம்பூச்சினா கட்டி பிடிச்சிட்ருக்கோம், முத்தம் கொடுத்துன்னு இருக்கோம். ஒரு பட்டாம்பூச்சினா அழகாக 2 கை விரித்து பறந்துட்டுருக்கோம், படுத்துட்ருக்கோம், தூங்கிட்டுருக்கோம், அந்த மாதிரி கேட்குறேம்மா. டீனா, டீனா வந்து ஒயன் இடமே சரியில்லடி, ஆளே மார்க்கமாக பேசுகிறான். சும்மா இருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பறக்கிற பட்டாம்பூச்சியே ஓகே தான் அப்படி சொல்கிறீங்க. பறக்கிற பட்டாம்பூச்சி, சரி எங்கே? அதான் சொன்னேன், ரைட் செஸ்ட். ஓகே, டிசைன் பார்த்துக்கோமா, அப்புறம் மேலே போயிட்டு ஜியானை டென்ஷன் பண்ணக்கூடாது. நான்லாம் டென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்கே இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பட்டினா, ஒயன் இது நல்லா இருக்குது பாரு, நல்ல கலர்லாம். கலர்லாம் வேணாண்டி, பயங்கரமாக வலிக்கும். வலிக்குமா? இல்லை என்கிட்ட துட்டு இல்லையா? என்கிட்ட 2000 ரூபா தாண்டி இருக்குது, அதுக்குள்ளே ஏற்ற மாதிரி பார்க்கணும்டி அப்படி சொல்லிட்டு நீங்களும் டீனா அவன் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது இந்த சைடு பார்த்தா மேலே ஜங்கு, என்னடி ஆட்டிகிட்டே இருக்க, ஒழுங்கா காட்சி. ஜான் முடியலடா, சீக்கிரமாக போடு. போடுறேன்டி, டாட்டு போட தானே வந்த, சும்மா எதுக்கு ஆட்டுற? சரி நான் ஆட்டல, நீ பண்ணு. வலிக்குதுடா. நானும் குத்தவே இல்லடி. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நெளிஞ்சிட்ருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு செஸ்ட்டில் தான் டாட்டு போட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே ஜங்கு, ஆடாதடி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போட்டுகிட்டே இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுடி, சில்க் மாதிரி இருக்க. இதுக்கு முன்னாடி நான் முன்ன பின்ன வந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. ஜியான், புதுசாக வந்தேன், உங்களை பார்த்து ஒரு டாட்டு போட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். சரிடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணுக்கு வளைச்சி டாட்டு போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் நீங்கள் டிசைன்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க. அண்ணா நான் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு போட்டு விட சொல்லுங்கள். என்னம்மா நீ பாட்டு வர டாட்டு போடுங்கிற, போயிரு, மேலே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சார் பிஸியாக இருக்கார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு மேலே அந்த பர்சன் போகிறாங்க. அந்த பர்சன் வந்து நம்ம யார் வச்சுக்கலாம், அஜ்மின் வச்சுக்கலாம். மச்சா ஜங்குக்கே
என்னடா பிஸியாக இருக்கேன்ல, உனக்கு ஒரு புது கஸ்டமர், அதுக்குள்ளே வா பாப்பா ஒரு பையன் அழகாக இருந்தால் போதுமேடா, வரிஞ்சு கட்டின்னு வந்துடுறாளுங்கடா, டேட்டு போடுறேன், அதை காட்டுறேன் இதை காட்டுறேன். இப்போ யார் அது? மற்ற பொண்ணுக்கு மாதிரி தெரியலடா, ஏதோ கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. என்னது சின்னதாக இருக்கா? ஆமாண்டா, காலேஜ் பொண்ணுன்னு நினைக்கிறேன், பட்டர்ஃப்ளையா, ரைட் செஸ்டா. ஓ பரவாயில்ல, ஏன்டா செஸ்ட்டிலே போடுறாளுங்க, வேற எங்கேயும் டாட்டு போட தோணாதோ? அதை நீ அந்த பொண்ணை தான் கேட்கணும், நான் கீழே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், சீக்கிரம் வந்து சேரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நாங்கள் வந்து போயிடுறாரு. இப்போ ஜங்குக் காட்சி ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டாட்டு போட்டு முடிச்சிடறாரு. அந்த பொண்ணு ஜங்குக் நான் அகெயின் வந்து உங்ககிட்ட டாட்டு போட்டுக்குவா, இதுக்கு மேலே எங்கே போடு, ஆல்ரெடி உடம்பு ஃபுல்லாக போட்டு தான் வச்சுருக்கேன். ஜங்குக் எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு விடுடா. என்னடி வழிஞ்சிட்ருக்க, காசை வச்சுட்டு போ. ஜங்குக் நீ ஃப்ரீயா நைட்டு? நான் ஃப்ரீ தாண்டி, ஆனால் உன் கூட இருக்க முடியாது. ஏன் ஜங்குக், நான் அழகா இல்லையா? சுமாராக தான் இருக்கேன் போடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து கோச்சிட்டு வெளியே போகிறா. அப்போ நீங்கள் டீனா பார்க்குறீங்க, பாருடி இந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக போட்டிருக்கா, கன்றாவியாக இருக்கா, வயன் நீ இப்படி தான் இருக்க போகிற, சும்மா ரெடி, நான் அவ்வளோ மாதிரியா போட போகிறேன், நான் அழகாக இருப்பேன்டி, எப்படி தெரியுமா இருப்பேன், வா ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி அப்படின்ற பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடுற மாதிரி அழகாக இருப்பேன்டி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது இந்த பக்கம் பொண்ணே பா டாட்டு போட ஜங்கு கூப்பிட்றான், இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. பட்டினா இவன் மாட்டி சாக போகிறான், அவங்க அம்மா கிட்ட நம்மளையும் சேர்த்து முடிச்சு விட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நின்றுட்டுருக்கா. அப்போ நீங்கள் மேக்காமன் பாடி என்ன இவர் பாடின்லாம் சொல்கிறாரு, செம்மையாக இருக்கானே, கை ஃபுல்லாக டாட்டு போட்டிருக்கான், இந்த லிப்லேஸ் எல்லாம் போட்டுட்ருக்கான், இப்போ எதுக்கு நீ என்னை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்க, வந்து உட்காரு. உட்காரேன். மேடத்துக்கு எங்கே போடணும், பட்டாம்பூச்சி, அதுவும் இந்த ரைட் செஸ்ட்டில். சரி டிஷர்ட்டை கட்டு. டிஷர்ட்டை கட்டணுமா, எதுக்கு? செஸ்ட்டில் டேட்டு போடணும்னு சொன்னேன், டிஷர்ட் கட்டாமல் பின்ன எதை கட்டணும்? இல்லை ஜங்குக் சார், அது சார்லாம் வேணாம், கால் மீ ஜியான். ஓகே ஜியான் அண்ணா, ஷர்ட்லாம் கட்ட வேணாமே, இப்படி சைடில் தூக்கிட்டு எங்கம்மா இந்த சைடில் தூக்கிட்டு எங்கே போடணும்? கரெக்டே அப்படியே ரொம்ப தான் வைக்கப்படுறாள், முன்ன பின்ன போனதே இல்லை பாரு. இல்லை நான் போனதே இல்லை. இருந்தாலும் உனக்கு வாய் ஜாஸ்திடி அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. நான் பேசவே இல்லை. சரி ஓகே சரி டிஷர்ட்டை கட்டு அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பொறுமையாக உங்கள் டிஷர்ட்டை கட்டுறீங்க, ஷையாக தான் இருக்குது, ஸோ வேறு வழி இல்லை, கட்டி தான் ஆகணும், பொறுமையாக கட்டுறீங்க, இன்னர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடா இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணு இப்படி பார்த்துருக்க, இப்படி வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்ததே இல்லையே. ஜங்குக்கே டைவெர்ட் பண்ணு, தொழிலில் கவனம் செலுத்து அப்படி சொல்லிட்டு அவரை பேசிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் உங்களை ஷேப்பை பார்த்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் சீக்கிரமாக போடுங்க, வீட்டில் தேடுவாங்க. வீட்டில் தேடுற பொண்ணுக்கெலாம் டேட்டு ஷாப்பில் என்னடி வேலை? ஏன் வீட்டில் தேடுற பொண்ணுலாம் டேட்டு போடக்கூடாதா? போடலாம். சரி இப்படி சாஞ்ச் படு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சாஞ்ச் படுக்கிறீங்க. அப்படி சங்கு உங்கள் மேலே ஏறி வந்து மடியில் உட்கார மாதிரி வர்றாரு. என்ன பண்ணுறீங்க? டேட்டு போட வரேன். மடியில் உட்கார வரீங்க? மடியில் உட்காராமல் மன மேலே உட்கார முடியும், மடியில் உட்காந்தா தான் போட முடியும். அது அப்படியே போடலாமே, எனக்கு தெரியாதா? சரி போடுங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே சங்குக் உங்கள் இன்னரை கொஞ்சம் தள்ளிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வலிக்குது உங்களுக்கு, வலிக்குது, அம்மா வலிக்குது, டாட் போட்டால் வலிக்கு தான் செய்யும் தெரியாதா? வலிக்குது ரொம்ப, பொறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு சங்குக்கும் டாட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுமே டாட்டு போடுறது அப்படின்னு சதுக்குன்னு சதையில் குத்தி எடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் துடிச்சிட்ருக்கீங்க, உங்கள் கண்ணு அந்த சைடில் தண்ணி வேறு வருது, வலி தாங்காமல். பட் ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. என்னடி குழந்த மாதிரி அழுகுற, டாட்டு போட வந்துட்டு? எனக்கு தான் தெரியும். அப்போ எனக்குலாம் வலிக்கலை. இந்த பாரு சும்மா நினச்சியா, இந்த டாட்டெல்லாம் போடுறப்ப எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? 18 வயசு. செம்ம வலி, இருந்தாலும் தாங்கிட்டு இல்லை, அப்போ தாண்டி இருக்கணும். குழந்தைங்க தான் அழுவுங்க, அழுவாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு கம்ஃபர்ட்டாக பேசுகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணை மூடி அந்த பெயினெல்லாம் ஹீல் பண்ணிக்கிறீங்க. ஜங்கு டாட்டு போடுறாரு, உங்களை பார்க்குறாரு. ஆனால் நடுவில் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன சத்தத்தை காணும் அப்படி சொல்லிட்டு கண்ணத்தோரில் பார்க்குறீங்க. அப்போ ஜங்கு பிச்சைக்கண்ணு வாங்காமல் உங்கள் 2 செஸ்ட்டையும் பார்த்துட்டே இருக்காரு. சார் என்ன பண்ணுறீங்க? வந்துடி இந்த சைடு போட்டிருக்கலாம் போலேடி, இந்த சைடு நல்லாவே இல்லையே. நல்லா இல்லையா? ஏன் ரைட் சைடு நல்லாயிருக்கும் நீங்கள் தானே சொன்னீங்க. சொன்னேன்னா நான் லெஃப்ட் சைடு இன்னும் நல்லாயிருக்கும்டி. அதெல்லாம் இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறது 2000 ரூபா தான், அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. 2000 ரூபா தூக்கிட்டு நீ எதுக்கிட்டே டாட்டு ஷாப்புக்கு வர? பின்னா எவ்வளோ? என் கடையிலலாம் ஸ்டார்டிங்கே 6000 தான். ஐயோ 6000மா?
எங்கிட்ட இல்லையே மாவாட்டை விட்டுருவான் போலே. ச்சே, இது என்ன டேட்டு ஷாப்புன்னு நினச்சேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டு நினச்சேன் மாவாட்டுறதுக்கு. இல்லைங்க, என்கிட்ட 2000 தான் இருக்குது. சரி ஓகே, உனக்கு நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், நீ 2000 கொடு, ஆனால் நான் சொல்கிற இடத்துல டேட்டு போடு அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிற இடமா எங்கே போடணும்? அந்தோ இந்த சைடு அப்படி சொல்லி காட்டுறாரு உங்கள் செஸ்ட்டில். அங்கெல்லாம் டேட்டு போடக்கூடாது, நானும் வலிக்கும். உனக்கு 2000 தானே எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு 6000 டேட்டு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்றேன், எனக்காக போட்டுக்க மாட்டியாடி? அப்போ இங்கே போட்டது அதுக்கு ஃப்ரீன்னு நினச்சிக்கோ. ஐயோ எனக்கு வலிக்குதுங்க, எனக்கு வேணாங்க, நான் வேணா காசு கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். அமைதியாக வர்றி அப்படி சொல்லிட்டு உங்கள் கட்டாயப்படுத்தி அந்த பக்கம் போட போகிறாரு. அப்போ உங்களுக்கு செம்மையாகவும் வருது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல நீங்கள் அங்கேயே போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களுக்கு இந்த சைடில் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி கண்ணை முடிக்கிறீங்க, செம்ம பெயின் உங்களுக்கு. சார் வலிக்குது, சார் வலிக்குது, வலிக்குது. சுமாரி சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி டேட்டு போடுறாரு. சடனாக டேட்டு போடுறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னாச்சு? இல்லடி, இது முன்னாடி எவ்வளோ பேருக்கு போட்டிருக்கிறேன், ஆனால் நீ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கடி. க்யூட்டாக இருக்கண்ணா எப்படி சொல்கிறீங்க? இல்லை, என்கிட்ட டேட்டு போட வராளுங்களாம் டேட்டுவே போட வர மாட்டாளுங்க, என்னை பார்க்கணும் எப்படியாவது என் கூட பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வருவாளுங்க, பச்சையாக தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட அப்படி தெரியலடி, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். புரியலையே. மறமாட்டேன், உனக்கு புரியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் மேலே சேஞ்சுக்கிறாரு. என்னாச்சு? என் டேட்டோ போடாச்சு அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் டக்குன்னு எடுத்து உங்கள் டிஷர்ட்டை போட்டுக்கிறீங்க. இப்போ எதுக்கு நீ டிஷர்ட் போடுற? அதான் டேட்டு போட்டிங்களா, அதுக்கப்புறம் எதுக்கு நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்? மேடம் கருப்பில் கண்ணாக இருக்கீங்க. என்னது? ஒன்றும் இல்லை, சரி கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. எங்கே போகிறேன்னா அதான் போட்டிங்கள்ல, வீட்டுக்கு போகணும்ல நான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக், உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையாடி? என்னை பற்றி இதுக்கு நான் எதுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்? சரி அப்போ நீ உன்னை பற்றி சொல்லு அப்படி சொல்கிறாரு. நீங்களும் என் பேர் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் வெறும் வயன் மட்டும்தானா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம் வயன் மட்டும்தான். என்ன படிக்கிற? அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? சும்மா சொல்கிறேன், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எந்த காலேஜ்? அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? எல்லாத்துக்கும் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்காத, எந்த காலேஜ்னு சொல்லு. அதான் பக்கத்து தெருவில் இருக்குது. பக்கத்து தெருவில் இருக்கிற காலேஜுக்கு தான் மேடம் இவ்வளோ ஆடுறீங்க. அது இல்லடி, இவ்வளோ அழகாக இருக்கேன். சரி ஒரு பையன் கூட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருப்பான். நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது, நான் தான் அக்செப்ட் பண்ணுறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரோட லிப் பியர்சிங், ஐப்ரோ பியர்சிங், டேட்டூ, அந்த 2-3 பட்டன் வந்து ஷர்ட் பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்காரு. அப்போ ஜங்குக்கு முன்னாடி அப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறேன். அப்படிலாம் பார்க்குறேன் தெரியுது உங்கள் கண்ணில், நீ நான் அப்படி பார்க்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறது? இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீ சொல்லி தான் தெரியணும் இல்லை இன்டர்நேஷ்னல் தேவாயா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, எல்லாம் ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு வருவாளுங்க, வேலை முடிஞ்சோடனே போயிடுவாளுங்க. அப்படியா? அப்போ நீங்கள் லவ் பண்ணலாமே, நீங்கள் தான் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் வராமலாம் இருக்கும். ப்ரப்போசல் வருதுடி, நிறைய வருது. நான் ஒருத்திக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படியா? அப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ரப்போஸ்லாம் வேணாம். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஏஞ்சி நிற்கிறார். நீங்கள் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறீங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக வரேன். இவர் வயன், நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, என் கூட ஸ்டே பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் சம்ஷாக்கு, என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணலாம் நான் இல்லை. நடிக்காதரி, உங்கள் கண்ணில் என் மேலே அவ்வளோ லஸ்ட்டு தெரியுது, ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை, பட் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு தான், இருந்தாலும் அப்படின்னு சொல்லிச்சிங்க. இப்போ ஜங்குக்ஸ் அப்படி உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறான் இவன் அப்படி சொல்கிற படத்தை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் அவ்வளோ தள்ள ட்ரை பண்ணுறீங்க, பட் ஜங்குக் தள்ளவே மாட்டுறாரு. சுமாரி ஜங்குக் விடுங்க, சுமாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் உங்களை லூஸ் பண்ணிடுறீங்க. லூஸ் பண்ணிட்டோடனே ஜங்குக்கு அது புரியுது. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி வெறித்தனமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கீழே ஜிமினு, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் ஆகுது,
அரை மணி நேரம் மேலே ஆச்சு, ஒருவேளை மேட்ரு பண்ணுறானோ, ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் மேலே வராரு. பார்த்தா வரப்பே 2 பேரும் கிஸ் பண்ணுற சவுண்டு. அவள் தான் இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு அப்படி சொல்லிட்டு கீழே வந்துடுறான். அப்போ கீழே டீனா, என்னாச்சு என் ஃப்ரெண்டு ஒயன் போனால் இன்னும் வரல. அது வந்து உன் ஃப்ரெண்டுக்கு படக்கூடாத இடத்துல பட்டுச்சான், ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஐயோ என் ஒயன் வலி தாங்க மாட்டாளே, அவளாவது வலி தாங்காதது. என்னது என் ஃப்ரெண்டை நான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு டீனா மேலே போகிறா. அப்போ ஜிம்மின் கையை பிடிச்சிட்டு, ஏம்மா தாயே நீ மேலெலாம் போவாத, கீழே உட்காரு. எதுக்கே கை பிடிக்கிறீங்க, நான் எதுக்கு போகக்கூடாது ஒயன் அப்படி சொல்லிட்டு நீ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டீனா கீழேருந்தே கத்துறா. பட் உங்களுக்கு கேட்காது, அந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தா நீங்கள் ஜங்குக்கு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் சுற்றிட்டுருக்கீங்க ரூம் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறன்ற பேரில் திங்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விடுறது. ஸோ அந்த ரூம்லேயே இன்னொரு சைடு ஒரு ரூம் இருக்கும், பெட் இருக்க மாதிரி. ஸோ அந்த ரூமுக்கு ஜங்குக்கு உங்களை தூக்கிட்டு போயிடுறான். நீங்கள் ஜங்குக்கு வேண்டாம் பயமாக இருக்குது, அதான் வந்துட்டல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. ஸோ அப்படியே ஒரு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. செம்ம ப்ராடான செஸ்ட்டோட. நீங்கள் பார்க்குறீங்க, பா இவ்வளோ அழகாக இருக்கான், இவனையா இந்த பொண்ணு லவ் பண்ணாமல் இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. பரவாயில்ல அதான் நீ இருக்கல்ல அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. நான் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறதுலாம் இவருக்கு எப்படி கேட்குது, லூஸு மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு வெளியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஏஞ்சுக்க போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு திருப்பி உங்கள் கையை பிடிச்சிட்டு பெட்லேயே லாக் பண்ணுறாரு. முன்னாடி இவ்வளோ தூரம் வந்துச்சு பண்ண அப்படி சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, இங்கே பாருங்கள் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் இதெல்லாம் தப்பு ஜங்குக்கு அப்படி சொல்கிறீங்க. இங்கே பாரு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அது லவ்வா அதுக்குள்ளேயே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் லிப்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் கிட்ட வந்து அவரோட நோஸை வச்சு ரப் பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க அந்த மூமெண்ட்டை. ஸோ அப்படியே ஜங்கு கீழே வந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, வயன் இன்றைக்கி ஒன்று இந்த இன்னொரோட பார்க்குறப்போ செம்மையாக இருந்தது தெரியுமா, என்ன ஷேப்படி நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக மூன் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேரும் மாறி மாறி ஜங்குக்கு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்கு நல்லா பண்ணு அப்படி சொல்லிட்டு அவரும் இன்னொன்று பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படி கீழே வந்து உங்களோட டிஷர்ட்டை திருப்பி ரிமூவ் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் ஜங்குக்கோட கையை பிடிச்சிடுறீங்க. பிடிச்சிட்டு வேண்டாமே ஏன்டி வேணாம், அது எவ்வளோ தூரம் வந்துச்சுல்ல அப்புறம் என்ன, இல்லை எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? இல்லை நீங்கள் நிறைய பொண்ணுங்களுக்கு டாட்டு போடுறீங்க, அதான் டாட்டு தானே போடுறேன், எல்லாருக்கூடையும் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை இது பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போடுறாரு. ஸோ அகெயின் அவர் உங்களை இன்னரோட பார்க்குறாரு. மனுஷன் அவ்வளோதான் உங்களை அப்படி ரசித்து பார்க்குறான், அவ்வளோ லஸ்ட்டோட பார்க்குறான். அவங்கள கண்ணில் அதாவது ஜங்குக்கோட கண்ணில் வந்து அவ்வளோ லஸ்ட்டு தெரியுது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க, அவ்வளோ அழகுடி, நீ எவ்வளோ பேத்துக்கு போட்டிருக்கேன்டி, எல்லாம் சாப்பிட்டு போன மாதிரி இருப்பாளுங்க, சொல்லிக்கிற அளவுக்கு எவ்வளோக்கும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, பட் உனக்கு நல்லா இருக்குடி அப்படி சொல்லிட்டு ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ சொல்லாதீங்க எனக்கு ஷையாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி திருப்பிட்டு, புருஷன்கிட்ட ஸ்டைலாக ஆகக்கூடாது. இது புருஷனா? ஆமாம் புருஷன் தான், கல்யாணம் பண்ணிக்க போகிறோண்டி நம்ம அப்படி சொல்கிறாரு. என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு வாயவே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் செஸ்ட்டு மேலே கை வைக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நல்லாயிருக்கு அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு உங்கள் 2 சீக்ஸையும் பிடிச்சி உங்கள் இப்படியே மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப அந்த கிஸ்ஸை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜங்கு கீழே வந்து உங்களோட ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க, ஸோ அதை கழட்ட போகிறாரு. அப்போ நீங்கள் ஜங்குக்கு வேணாம் ஜங்குக்கு அது மட்டும் வேணாம், ஏன்டி பயப்படுறேன், அதான் நான் இருக்கேன்ல பயப்படாத, இல்லை எனக்கு பயமாக இருக்குது வேண்டாம் சொன்னால் கேளுங்க அப்படி சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஜங்குக்கு விட்டுறீங்க. ஆஃப்டர் ஜங்குக்கும் ஒரு பேண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே மேலே வந்து உங்கள் செஸ்ட்டில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நீங்கள் அந்த மூமெண்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை திருப்பிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு, பேக் நெக்கில் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே ஒரு கை உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. கீழே டீனா தான் துடிச்சிட்ருக்கா, உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜங்கு உங்களை திருப்பிட்டு அகைன் உங்கள் செஸ்ட்டில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் 2 கையும் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் ஜங்கு கூட எட்டை பிடிச்சிட்டு ஜங்குக்கு இன்னும் ஃபோர்ஸாக பண்ண வைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஆஃப்டர் தட் அவர் உங்கள் கூட மேக் பண்ணுறாரு.
ஓகேவாடா, நான் ரொம்ப அதை பற்றி பேச மாட்டேன், ஓகேவா, வச்சுக்காதீங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் நல்லா உங்களோட ரொமான்டிக் டைம் ப்ளஸ் ஃபுல் டைமை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே 2 பேரும் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க பக்கத்தில். இப்போ ஜங்குக் உங்கள் ஐஸை தான் பார்க்குறாரு, நீங்கள் ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்போ ஏடி ஏன் அப்படி பார்க்குறேன்? இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என்னை ஏமாத்திட மாட்டீங்களே? ஏய் சத்தியமாக ஏமாற்ற மாட்டேடி, நீ தேவதிரி ஐ லவ் யூ ஏன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு எப்படி உங்களுக்கு மட்டும் அதுக்குள்ளே லவ்லாம் வருது அப்படி சொல்லி கேட்குறீங்க. நான் சொன்னேன்னா உனக்கு மேலே எனக்கு இப்போ லவ் வந்தது அப்படின்னு அப்படி சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. வேறு எப்போ? எனக்கு ஒன்று தெரியும்டி, இந்த காலேஜ் பேக்கை மாட்டிட்டு குதிச்சு ஓடுவியே காலேஜுக்கு, அப்போது இந்த ஜன்னல் வழியாக பார்ப்பேன்டி, இன்னும் அழகாக இருப்ப தெரியுமா? ஒரு தடவை ஒயிட் கலர் சுடிதார் ஒன்று போட்டு போனேடி, அம்மா ஃப்ளாட் ஆகிட்டேன்டி. அதுக்கப்புறம் டாட்டு போட வந்த எந்த பொண்ணையும் நான் பார்க்கல தெரியுமா அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஜங்குக் இவ்வளோ நாள் உங்களை சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்களாம் இன்றைக்கி ஒரு மலையில் மாட்டிட்டீங்க. இப்போ ஜங்குக் அப்போ உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமாவா? உனக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும்? ஆமாம். உன் பர்த்டே அடுத்த வாரம் தானே அப்படி சொல்லி கேட்குறாரு. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும்டி ஏன், நான் உன்னை இப்போ இல்லை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாரு. என்னது 2 வருஷமாவா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி, நீ எவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா? ஒரு நாள் உங்கள் அம்மா கூட கடைக்கு போக சொல்லிட்டு டிஷர்ட்டும் பேண்ட்டை போட்டு வந்து அந்த டிஷர்ட்டில் 2 டிங்குன்னு பின்னுதுருவாங்க, செம்ம அழகுடி நீ அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க வெக்கத்தில். அப்போ ஜங்குக் பரா பொண்டாட்டி வெக்கலாம் வருவான் அப்படி சொல்லி உங்களை பேக் ஆக் பண்ணுறாரு. சொன்னீங்க ஜங்குக் நிஜமாக என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? போக மாட்டேன்டி, இந்த மாதிரி ஒரு தேவதையை மிஸ் பண்ணுவேனா? நானா எப்போ உங்கள்கிட்ட டைம் கிடைக்கும் பேசலான்னு பார்த்துட்டு இருந்தேன், பட் முடியல. இன்றைக்கி நீயா மாட்டிக்கிட்டேன். ஆமாம், மாடத்துக்கு எதுக்கு டாட்டோ? சரி டாட் தான் போட வந்துட்டேன், நான் சொல்கிறத போடு. ஆல்ரெடி நீங்கள் போட்டது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வலிக்காதடி பொண்டாட்டி, புதுசாக வலிக்காமல் போடுறேன் அழகாக JK ஜங்குக் மாமா அப்படி சொல்லி எழுதிக்கும். ஐயோ எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட மாட்டி சாகமா, அவ்வளோதான் என்னை முடிச்சு விட்டுருவாங்க எங்கள் அம்மா அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக் ஓடி அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் ஜங்குக் ஜாலியாக ரெஸ்ட் ரூமில் குளிச்சிட்ருக்கீங்க. கீழே மெனு இருக்கான்றதே நீங்கள் டீனா இருக்காங்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்க. கீழே டீனா ஜிமின்னு சொன்னீங்க பேர், வேறு எதுவுமே சொல்லலை. நீ கூட தான் டீனான்னு சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. நானும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓ அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு கீழே டீனாவும் ஜிமினும் மிங்கிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நீங்களும் ஜங்குக்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. நீங்கள் ட்ரெஸ் போடல, வெறும் டவல் மட்டும்தான் கட்டியிருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. பொண்டாட்டி செம்மையாக இருக்கேடி, புருஷனை மயக்கிறதுக்குன்னே இருப்பியா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜங்குக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய் சாவச்சிருவேன், நீ இன்னும் படிச்சே முடிக்கல. ஓ இப்போ படிச்சு முடிக்கலன்னு தெரியுதுன்னா கல்யாணம் பண்ண மாட்டீங்க, ஆனால் என் கூட இதெல்லாம் மட்டும் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க. வாயாயிடுச்சு உனக்கு? ஆமாம் நான் கேட்பேன், இப்போ நீங்கள் என்னை புருஷன் ஆகிட்டீங்க, ஸோ சீக்கிரம் என்னை வீட்டில் பொண்ணு கேளுங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஐயோ உங்கள் அப்பானுக்கும் சரி உன் ஆத்தாளுக்கும் சரி எனக்கு பிடிக்காதேடி, எப்படி சொல்கிறீங்க? நான் டேட்டு ஷாப் வச்சுருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்தே உங்கள் அம்மா வர போகிறப்பெல்லாம் என் டேட்டு ஷாப்பை பார்த்து சாபம் விடுவாங்க, மண்ணை வாரி போடுவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வாரி போடுற மண்ணெல்லாம் என் மச்சான் ஜிமின் தான் அள்ளி போட்டுட்ருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஆமாம் என் அம்மாவுக்கு டேட்டு போடுறவங்களையும் பிடிக்காது, டேட்டு போடுறவங்களையும் பிடிக்காது அப்படி சொல்கிறீங்க. அப்போ நமக்கு கல்யாணம் நடக்காத ஜங்குக் அப்படி சொல்லி கேட்குறீங்க. பொண்டாட்டி அதெல்லாம் நீ யோசிக்காத, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் சரியா? எனக்கு நீ எப்போவுமே கூடவே இரு, அது போதும். ஆனால் எனக்கு பிடிக்கல ஜங்குக். என்ன பிடிக்கல என் பொண்டாட்டிக்கு? நீங்கள் இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்களை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. அது ப்ரொஃபஷனாக பார்க்கணும், தப்பாக பார்க்காத அப்படி சொல்கிறாரு. நான் எங்கே தப்பாக பார்க்குறேன்? போகிற வரவெல்லாம் ஜங்குக்னு வழியிறாளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு போனால் ஒரு மாதிரி மார்க்கமாக இருந்தால் தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறா. யார் அந்த சிலுக்கா? சிலுக்கா அது அவள் என் ரெகுலர் கஸ்டமர் அப்படி சொல்லி சொல்கிறாரு. தெரியுது, உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்திருக்கா. அவள் எனக்கு தெரிஞ்ச உன்னை பார்க்கறதுக்கு தான் ஜங்குக் வந்து டேட்டு போட்டுக்கிறா சக்காலத்தி அப்படி சொல்கிறீங்க. அது மேடமுக்கு பொசிசிவ் ஆகுது. நல்ல விஷயந்தான், நீ என்ன சொன்னாலும் சரிடி, எப்பவுமே இந்த ஜங்குக் உனக்காக தான் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. நிஜமாவா ஜங்குக்? ஆமாடி, புருஷன் பொண்டாட்டிக்காக தான் இருப்பான், பொண்டாட்டியும் புருஷனுக்காக தான் இருப்பான். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் நடுவில் எவ்வளோது வந்தானா புருஷன் விரட்டி அடிப்பான், பொண்டாட்டியும் விரட்டி அடிப்பான். ஜங்குக் எனக்கு புரியல, சரிடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அன்னையிலேருந்து உங்கள் லவ் லைஃப்பை செம்மையாக ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவாடா? ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். யோசிக்கலாம், என்னடி 1 ஷாட் இது மட்டமாக இருக்கே அப்படி சொல்லி.
அது ஒன்றும் இல்லைடா, எடுத்தோடனே நான் ரொம்ப லாங்காக போட்டால் நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து இது கண்டினியூ பண்ணுறேன், எஃப்எஃபாக கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா ஒரு 2 ஷார்ட் 3 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். பிடிச்சி நீங்கள் கமெண்ட்டை சொன்னால் தான் ஓகேவா. மறக்காமல் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்கடா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாமா இதோட, இல்லை ஸோ கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில். நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சரி ஓகேவா. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஓகேவா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட வந்திருக்கா, மட்டமாக போட்டிருக்காலேன்னு யோசிக்காதீங்கடா. ஸோ எக்ஸாம் ப்ரெஷரு பத்தாததுக்கு ஹெல்த் இஷ்யூ வேறு. ஸோ அதனால் வந்து என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னோடய குழந்தைகள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் என்னால் முடிஞ்ச ஒரு ஒன் ஷாட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிடலாமா சார், இல்லை வேறு ஒன் ஷாட் பார்க்கலாமா, எந்த மாதிரி ஒன் ஷாட் வேணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ உங்களுக்கு கமெண்ட்காக நான் காத்துட்டே இருப்பேன்டா ஓகேவா. ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல், see you soon, bye.